வடசென்னை பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற திருக்கோயில். 1000 ஆண்டுகள் கடந்தும் தெய்வீக மணங்கமிழும் திருக்கோவில். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் நடந்த தலம். மகிழம்பூ மரத்தினுள் சிவபெருமான் மறைந்திருக்க அதன் முன் சங்கிலி நாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சத்தியம் பெற்ற தலம். ராமலிங்க சுவாமிகள் நித்தமும் திருவாசகத்தை பாடி ஆனந்த கண்ணீர் விட்ட தலம். அந்த சிவத்தலம்தான் வடிவுடை அம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோவில். இந்த தலத்தின் மூலவர் ஆதிபுரீஸ்வரர். இவர் தியாகராஜர் என்ற பெயரில் தனி சன்னதி கொண்டிருக்கிறார். திரு ஒற்றியீஸ்வரருக்கும் இங்கு தனி சன்னதி உண்டு. ஆதிபுரீஸ்வரர், புற்றிடங்கொண்டார், பழம்பக்க நாதர், எழுத்தறியும் பெருமாள், தியாகேசர், ஆனந்த தியாகர் என பல்வேறு பெயர்களில் மூலவர் அழைக்கப்படுகிறார். இறைவியின் பெயர் திரிபுர சுந்தரி, வடிவுடை அம்மை, வடிவுடை மாணிக்கம் என்று அழைக்கப்படுகிறார். முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்படுகிறது. அதன் பிறகு புதிதாக உலகை சிருஷ்டிப்பதற்காக பிரம்மா சிவபெருமானை வேண்டுகிறார். அப்போது சிவபெருமான் தன்னுடைய சக்தியால் வெப்பத்தை உருவாக்கி பிரளய நீரை அகற்றுகிறார். அந்த வெப்ப கோள வடிவத்தில் இருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சுயம்பு ரூப சிவலிங்கமாக சிவபெருமான் தோன்றுகிறார். பிரளயத்துக்கு பிறகு முதலில் தோன்றிய சுயம்பு லிங்கமாக இது இருப்பதால் இந்த தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். முனிவர் உபமன்யுவிடம் சிவதீட்சை பெற்று தன்னை வழிபட்ட வாசுகியை தம் திருமேனியில் இறைவன் ஐக்கியம் செய்து கொண்ட இடமாக இது கருதப்படுகிறது. இதனால் இறைவன் பழம்பக்கநாதர் என்ற திருநாமத்தை பெறுகிறார். இறைவனுடைய திருமேனியில் அந்த பாம்பின் சுவடு காணப்படுவதாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தலத்தில் இறைவன் அமர்ந்த கோலத்தில் நடனமாடுவதாலும் தோற்றத்தில் திருவாரூர் தியாகராஜரை ஒத்திருப்பதாலும் தியாகராஜ சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். மாந்தாதன் என்ற மன்னன் தனது ஆட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கிறார். இது குறித்த ஓலையை சிற்றரசர்களுக்கு அனுப்புகிறார். அந்த ஓலையில் சிவபெருமான் யாரும் அறியாமல் இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று எழுதியிருக்கிறார். இது இறைவன் செயல் என அறிந்த மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஓடோடி வந்து தியாகராஜரிடம் மன்னிப்பு கேட்டு அனைத்து வரிகளையும் விலக்கி நல்லாட்சி புரிந்ததாக புராண வரலாறு சொல்கிறது. இதனால் அந்த ஊருக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்ற பொருள்பட ஒற்றியூர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெயராயிற்று. இந்த தகவல் பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சிவபெருமானை 27 நட்சத்திரங்கள் இங்கு வந்து வழிபட்டிருக்கின்றன. அப்படி வழிபட்ட 27 நட்சத்திர லிங்கங்கள் இந்த திருக்கோயில் வெளிப்பிரகாரத்தில் வரிசையாக அமைந்திருக்கின்றன. திருவொற்றியூரில் வசித்து வந்த ஏலேல சிங்கர் என்பவர் மன்னனிடம் அளிப்பதற்காக மாணிக்க நகைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் அப்போது காசியிலிருந்து வந்த சிவபக்தர்கள் இருவருக்கு அதை கொடுத்து விட்டார். மன்னன் ஏலேல சிங்கரிடம் மாணிக்க நகைகளை கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்து போகிறார். அப்போது சிவபெருமானே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் புரிகிறார். இதனால்தான் இறைவன் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். நந்தி தேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய தலம் இது. சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு இந்த தலத்தின் மரமான மகிழ மரத்தின் முன்பு நான் உன்னை பிரியேன் என்று சத்தியம் செய்கிறார். ஆனால் அந்த சத்தியத்தை மீறி இந்த தல எல்லையை அவர் கடந்தபோது தன் கண் பார்வையை இழந்து போகிறார். இந்த திருக்கோயிலில் வட்டப்பிறை அம்மன், இதை வட்டப்பாறை அம்மன் என்றும் அழைக்கிறார்கள். இந்த அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த அம்மன் ஒரு காலத்தில் மிகுந்த உக்கிரத்துடன் காணப்பட்டதாகவும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு வந்து அம்பாளின் உக்கிரத்தை தனித்து சாந்தப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. பட்டினத்தாருக்கு பேய்கரும்பு இனித்த இடம் இதுதான். அதனால் இதுதான் தனக்குரிய இடம் என்று முடிவு செய்து கடற்கரையை ஒட்டி அவர் சமாதி அடைந்தார் என்பது வரலாறு. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், பட்டினத்தார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், ஐயடிகள், காடவர்கோன், முசுகுந்தன், பிரம்மன், திருமால், நந்திதேவர், சந்திரன், வால்மீகி முனிவர் 27 நட்சத்திரங்கள் வழிபட்ட தலமாக இது விளங்குகிறது. இந்த தல சுவாமி மீதும் அம்பாள் மீதும்
பட்டினத்தார், காளமேகம், அருணகிரிநாதர், தியாகையர், முத்துசாமி தீட்சிதர் ஆகியோர் கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார்கள். இந்த தலம் கலியநாயனாரின் அவதார தலமாக விளங்குகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் இது. தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு லிங்கம். ஆண்டில் கார்த்திகை பௌர்ணமி அன்று மாலை மட்டுமே வெள்ளிக்கவசம் திறக்கப்பட்டு அதற்கு அடுத்த 2 நாட்கள் மட்டுமே இவரை முழுமையாக தரிசிக்க முடியும். அப்போது மட்டுமே இறைவனுக்கு புனுகு, சாம்பிராணி, தைல அபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஞானசக்தியின் வடிவமாக இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடை அம்மன் தன்னுடைய பக்தர்கள் இவ்வுலகில் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறார். மேலும் நாள்தோறும் உச்சிக்காலை பூஜையின் போது சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு படைக்க பக்தர்கள் வேண்டும் அனைத்து வரங்களும் நிறைவேற்றி அருள் புரிகிறார் இந்த அம்மன். பாலகனாய் இருந்த ராமலிங்க அடிகள் இந்த திருக்கோயில் வடிவுடை அம்மையை நீண்ட நேரம் தரிசனம் செய்துவிட்டு களைப்போடு தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பி வீட்டு திண்ணையில் படுத்துறங்கி விடுகிறார். அவர் பசியோடு உறங்குவதைக் கண்டு அவருடைய அண்ணியாக தோன்றி ராமலிங்க அடிகளை எழுப்பி வாழை இலையில் அறுசுவை உணவு பரிமாறி உறங்க வைத்தவள்தான் இந்த வடிவுடை அம்மை. மிகப்பெரிய வளாகத்தினுள் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை சுற்றியுள்ள சன்னதிகளுக்கு சென்று வர குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நாம் செலவிட வேண்டும். 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயில் வாயிலை அடைந்ததுமே தெய்வீக மனம் கமிழும் தெய்வ புகழ் பாடல்கள் நம் காதுகளில் ஒலிக்கிறது. கோயிலின் ராஜகோபுரத்தை கடந்ததும் கண்ணுக்கெட்டிய வரையிலும் பல சன்னதிகளை நாம் அடுத்தடுத்து காண முடிகிறது. பழமை மாறாத விசாலமான நடைபாதைகள், பிரகார நடைபாதைகளை கொண்ட இந்த திருக்கோயிலை சுற்றி வருவதே ஒரு பேரின்பம்தான். வடிவுடை அம்மனை தரிசிக்க இலவச தரிசன வரிசையும் கட்டண தரிசன வரிசையும் இருக்கிறது. இங்கு அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த சன்னதி கோயிலுக்குள் நுழைந்ததும் வலது பக்கத்தில் அமைந்திருக்கிறது. கோயிலின் இடது பக்கத்தில் தியாகராஜ சுவாமிகளின் சன்னதி அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆதிபுரீஸ்வரர் சன்னதியை நாம் பார்க்கலாம். இவரை காரணி விடாங்கர் என்று அழைக்கிறார்கள். ஆதிபுரீஸ்வரர் சன்னதியை சுற்றி உள்பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன், விஷ்ணு, ஆதிசங்கரர், வட்டப்பிறை அம்மன் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. கோவிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றிலும் பல சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. கோயில் கொடிமரத்தை வணங்கி விநாயகர், சுப்பிரமணியரை தரிசித்துவிட்டு இடதுபுறமாக வெளிப்பிரகாரத்தை சுற்றத் தொடங்கினால் முதலில் நாம் வணங்கச் செல்வது 27 நட்சத்திரங்களுக்கான 27 லிங்கங்கள். இவை சிறு சிறு சன்னதிகளாக தனித்தனியாக அந்தந்த நட்சத்திர பெயர்களை தாங்கி காட்சி தருகின்றன. அந்தந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் இங்கு வந்து லிங்கத்தை வழிபாடு செய்தால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இதைத் தொடர்ந்து வளர்காளி, திறந்தவெளி ஆகாசலிங்கம், அண்ணாமலையார், நாகலிங்கம், பாலசிவன், காளகஸ்தியார், பாதாள பைரவர் சந்நிதி என அடுத்தடுத்த சன்னதிகளுக்கு நாம் சென்று தரிசிக்க முடியும்.
தெப்பக்குளத்தையொட்டி கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கிறது. தல விருட்சமான மகிழம்பு மரம் அங்கே இருக்கிறது. ஒற்றியூர் ஈஸ்வரர் கோயில் முன்மண்டப தூண்கள் அற்புதமான சிற்பங்களை தாங்கி நிற்கிறது. மேலே உள்ள தூணில் விதானத்தில் சூரியன் தலைப்புறமும் சந்திரன் கால்புறத்திலும் அமைய மானுட உடல் அமைய அதில் பஞ்சாட்சர விளக்கம் அமைத்து காட்டப்பட்டுள்ள சிற்பம் எங்கும் காண கிடைக்காதது. அதேபோல் நடராஜ பெருமான் சன்னதியின் பின்புற சுவரில் ஏகபாத மூர்த்தி உருவம் எங்கும் காண முடியாத அழகிய வேலைப்பாடு மிக்க சிற்பமாக இருக்கிறது. கோயிலில் பாசுபத லகுலீஸ்வரர் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். அதேபோல் திருப்தீஸ்வரர் சன்னதியும் தனித்து இருக்கிறது. கோயிலுக்கு வெளியே பிரம்மாண்ட பிரம்ம தீர்த்த குளம் இருக்கிறது. இந்த குளத்து நீரை தலையில் தெளித்து கொண்டாலே பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த திருக்கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த திருக்கோயில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாகவும் புராண வரலாறுகள் சொல்கின்றன. சோழர் காலம் தொடங்கி பல்லவ மன்னர்களும் ராஷ்டிரகூட மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் இந்த திருக்கோயிலை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் இந்த திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டுகளாய் காட்சி தருகின்றன. கோயில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலையில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.